நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/4/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 9:33 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 11:27 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று காலை 5:58 வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 11:27 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:27 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும்லாக இருக்கக்கூடும். எதிரினால் உருவாக்கப்பட்ட சிரமம் கண்டிப்பாக செயலிழந்து போகக்கூடும். புதிதாக வருகின்ற பணியை திறமையாக செய்து முடிப்பீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். ஆதாய பணவரவு கிடைக்கக்கூடும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். உணவு கட்டுப்பாட்டினின்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் ஓரளவு விலகி செல்லக்கூடும். பல்வேறு துறைகளில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக எடுக்க முயற்சியில வெற்றி இருக்குங்க. பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுபடியாக இருக்கக்கூடும். இருந்தாலும் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். கவனமாக இருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கருத்து வேற்றுமை இல்லாமல் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று காதலை பொறுத்தவரை பதட்டமோ குழப்பமும் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவ கண்மணிகள், படிப்பை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்ற முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். காரியங்களை ஓரளவு சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பண வரவை இன்று நீங்க சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மன வலிமை கூடும்லாக இருக்கக்கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. பரணி. என்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. எதிலும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று அனைவரிடத்திலும் அன்பாகவும் காணப்படுவீர்கள். கருதிகை. இன்று நீங்க நேர்மையுடன் செயல்படுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். என்று முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். தொழிலில் திட்டமிட்ட இலக்கை அடைய புதிய நுட்பங்களை பயன்படுத்துவீர்கள். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் ஓடிவிடும். உடல் நலமும் சீராக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். மருத்துவ சிகிச்சை கொஞ்சம் தேவைப்படுங்க. உடல் உஷ்ணம் அடையும். அதிகமாக வெயிலில் சுற்றி தெரிய வேண்டாம். குடும்பத்தில் மன நிறைவும் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் ஓரளவு நன்மையும் இருக்கக்கூடும். வாழ்க்கை துணையால் நன்மை ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகளுக்காக வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். உறவுகள் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் இனிமையாக பேசுவீர்கள். காரியங்களை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும்.
பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். யாரையும் நீங்க உதாசீனப்படுத்திட வேண்டாம். பெரும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். இந்த ஆதாய பணவரவு கிடைக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு கட்டுப்படுத்தி விடுவீர்கள். புதிதாக வருகின்ற பணியை திறமையாக செய்து முடிப்பீர்கள். ரோகிணி. இன்று சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக்கக்கூடும். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். இன்று நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மிருகசிரிஷம். இன்று நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். போராடு குணம் வெளிப்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். இன்று கூடுதலாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்ப்புகள் விலகி செல்லுங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் நான் இன்றை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க எந்த ஒரு காரியத்தையும் நிறைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. செயல்களை திட்டமிட்டு செய்து முன்னேற்றம் அடைவீர்கள். துவங்குகின்ற காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நண்பரிடம் எதிர்பார்த்த ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணவரவு சீராக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியை மேற்கொள்வீர்கள். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கண்டிப்பாக வாழ்க்கை அடுத்த கடத்துக்கு எடுத்து செல்வீர்கள். போராடு குணம் வெளிப்படக்கூடும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது நல்லது. எதிலும் ஜாகிரதையாக இருப்பது மிக நல்லது. அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். விருந்தினர் வருகை இருக்கும். உறவினர் நண்பருடன் ஏற்பட்ட திடீர் கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறும். பெண்கள் இன்று நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பெண்கள் இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். காதலை பொறுத்தவரைங்க பதட்டமும் குழப்பமும் இருக்காது. ஆனால் நம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் பேசுவது நல்லது. பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். திறமையால் எதிலும் வெற்றி பெற முடியும். ஜாக்கிரதையாக பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். என்று நீங்க திட்டமிட்ட பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சராசரி அளவில் பணவரவு ஏற்பட கொடுங்க. திருவாதிரை. என் அனைவரும் மனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். சுமூகமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனமும் கண்டிப்பாக அமைதியாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிலும் வேகமாக செயல்படுவீர்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் கனிவாக பேசுவது மிக சிறப்பு. புனர்பூசம். என்ற சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். மாற்று கருத்துக்கு கொஞ்சம் நீங்க அவசரப்படாமல் பேசுவது நல்லது. டக்கென்று முன்கோபப்பட்டு விடுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. ஆன்மீகத்தின் நாட்டம் ஏற்பட கொடுங்க. குறைந்த அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. என்று ஓரளவு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். கடகம் ராசினியர்கள். இந்த அனைவரின் பேராதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள்.
நண்பரில் சிலர் தேவையற்ற ஆலோசனை கொடுப்பார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபார நடைமுறை சீரான அளவில் இருக்கக்கூடும். புதிய இனங்கள்ல பண செலவு கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதி பெற உதவுங்க. எதிலும் நிதானம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வது மிக நல்லது. சுமூகமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிப்பீர்கள். இன்று அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை படியும் காப்பாற்றி விடுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக பேசினால் எதிலும் வெற்றி இருக்கும். அடுத்த வரி கொஞ்சம் தரம் தாழ்த்தாமல் பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். பெண்கள் இன்று அனைவரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முன்கோபத்தின் காரணமாக வார்த்தைகள் வெளிப்படக்கூடும். பிடிவாத கொஞ்சம் இருக்க கொடுங்க. பெண்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள், அது முக்கியம். பெண்களுக்கென்று மன வலிமை கூடுதலாக கண்டிப்பாக இருக்கும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். அன்புடன் செயல்படுங்கள். காதல் நீங்க கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். படித்து முன்னேறக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்கின்றது. கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்ற சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிதானமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பணம் சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். தெய்வீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படக்கூடும். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். என்று நீங்க கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பூசம். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிதானமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தீவிரமாக எதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். சிலர் கொஞ்சம் யோசித்து காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மனம் போன போக்கில் தயவு செய்து செயல்பட வேண்டாம். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம். என்று தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். எதிலும் தைரியமாக ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். நடைமுறை சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். புதுவிதமான யோசனைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. என்று உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் பேசினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிம்மம் ராசினியர்கள் என்று நினைத்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. செயல்கள் உங்களுக்கு வேக வேகமாக நடைபெறக்கூடும். யோசித்து செய்யும் காரியங்கள் கூட முன்னேற்றம் இருக்கும். இயன்ற அளவில் உங்களுக்கு பண உதவி கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். சிம்மம் ராசினியர்கள் என்ற இடைவெளிகளை எல்லாம் சரி செய்து சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குறைந்த அளவில் பண வரவு கிடைக்க கொடுங்க. பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாங்க. என்ற உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று புதிய பொருள் சேர்க்கையும் உங்கள் ஆவணங்களை சரியாக முறையில் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. அதே போல் வாகனத்தில் ஏதேனும் இன்சூரன்ஸ் போட வேண்டிய சூழல் இருந்தால் சீக்கிரமாக போட்டுக் கொள்ளுங்கள். எதையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் பொழுது கூட கவனமாக கையெழுத்திடுங்கள். என்று பெண்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதையும் அற்புதமாக மேற்படுத்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். குழப்பம் எதுவும் இருக்காது. ஆனால் காதல் மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லத்தில் சொல்லித்தான் முடிவு காண வேண்டும். பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்
மகம் என்று பயன்படுத்தக்கூடிய வேலைகளில் தன்னை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக உங்களை பாராட்டக்கூடும். கூடுதல் பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சுமையாக ஏற்படுத்தியவர்கள் சுமை விலங்கி செல்லக்கூடுங்க. ஏதேனும் தீர்க்கமாக யோசித்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்துவது ரொம்ப சிறப்புங்க. பூரம் என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிர்வாகம் சிறப்பாக இருக்கக்கூடும். என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். தெய்வீக வழிபாடு மனசுக்கு அமைதி கொடுக்கும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம் கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். குடும்ப உறுப்பினர்கள் இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடுங்க. நிலவே பணம் கண்டிப்பாக வசூலாகும். தெய்வீக அருளும் இன்று ஏற்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும் என்று உங்களுக்கு எதிர்பாராத நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகும். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நண்பரிடம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கலை ரசனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். இலக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். குறித்த காலத்தில் எல்லாம் பூர்த்தியாகக்கூடும். உபரி பண வருமானம் கிடைக்க கொடுங்க. பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. ஆதாயமும் கண்டிப்பாக பெறக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கூடுதலாக பணவரவு என்று இருக்க கொடுங்க. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்குங்க. எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் நல்லபடியாக முடியக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். சரிவர என்று பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக உதிக்கும். காதல் பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. காதலில் நீங்க கொஞ்சம் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். அதற்கான நன்மை கண்டிப்பாக பெறக்கூடும் என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்விக்காக கண்டிப்பாக நேரம் ஒதுக்குங்கள். மாணவர்களுக்கு இன்று சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வியாபார நடைமுறை சீராக இருக்கக்கூடும். புதிய இனங்கள்ல பண செலவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. கடுமையான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். பண பரிவர்த்தனை ஓரளவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். ஒரே நேரத்தில் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மன வருத்தம் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் என்று உங்களுக்கு சந்தோஷமான நிலை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றியும் பெற முடியும். அஷ்டம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நீண்ட நாள் கனவுகள் என்று நினைவேற கொடுங்க. பதவி உயர்வு சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொடுப்பார்கள் என்று ஓரளவு பயன் தரும் வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சித்திரை இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். விரும்பிய கனவுகள் கண்டிப்பாக கைகூடும். நண்பரிடம் கலை ரசனையுடன் பேசுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். வசதி வாய்ப்புகளை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. மன வலிமை உண்டாக கூடும் என்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்பட கூடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். துலாம் ராசினியர்கள் இன்று எதிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை இன்று சேர்த்துக் கொள்வீர்கள். விரயங்கள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள்.
வீடு மாற்றங்கள், இலாக்கா மாற்றங்கள் போன்றவை ஏற்படக்கூடும். இன்று நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றம் இருக்கும். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். தொலைதூர பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். கடின முயற்சிக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரக்கூடுங்க. விருதுகள் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. தேவையான பண உதவிகளும் கிடைக்க கொடுங்க. கடன் தொல்லைகள் கண்டிப்பாக ஏற்பட்டு பின்னர் சரியாகும். தொழில் போட்டிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். இந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெண்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் ஓரளவு கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் என்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. போக போகத்தான் எல்லாம் சரியாக கூட்டும். நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் காதல் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பாடங்களின் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்விக்கான செலவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். சுகபோக நித்திரை இன்றி ஏற்படக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். தொழில் போட்டிகளும் விலகி செல்லக்கூடும். கடன்கள் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடக்கூடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். சுவாதி. இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று எல்லோரும் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். என்று ஓரளவு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். விசாகம். கடன் தொல்லை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தொழில் போட்டிகளும் ஒரு பக்கம் நீங்கி விடக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்வது நல்லது. இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. என்று தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். செயல்களை உங்களுக்கு நேர்த்தி வெளிப்படக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று மனது போல் வாழ்க்கை அமைந்து விடக்கூடுங்க. பண பரிவர்த்தனையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவது மிக நல்லது. பெரிய அளவில் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறக்கூடும். வாகனங்கள் செல்லும்போது கண்டிப்பாக பொறுமை வேண்டும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கையும் அமைதி விடக்கூடும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சில இடங்களில் கோபம் வெளிப்படக்கூடும். வார்த்தைகளை தெளிவு இருப்பது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் சிக்காமல் இருப்பது மிக நல்லது. காரியங்கள் ஓரளவு நல்லபடியாக முடிய கொடுங்க. முயற்சிகள் ஓரளவு பலிக்க கொடுங்க. பண பரிவர்த்தனையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு என்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கென்று இனிமையான சூழல் வெளிப்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். காதலில் பொறுத்தவரை கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் கொஞ்சம் அமைதி கொள்வது மிக நல்லது. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை கொஞ்சம் நிதானமாக செய்யுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று கடுமையான உழைப்பு ஏற்படக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி இருக்க கொடுங்க. சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். யாருடைய பிரச்சனைகளுக்கும் தயவு செய்து செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கையை தயவு செய்து இழக்க வேண்டாம்.
இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். அனுஷம், முறையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். செயல்களை நேர்த்தி வெளிப்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். என்று உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைதிவிடக் கொடுங்க. கேட்டை, நிம்மதியான சூழல் வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. சந்தித்த நபரினால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நல்லவர்கள் உங்களுக்கு கூட துணையாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தியும் செல்லக்கூடும். தனுசு ராசினியர்கள், இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். உறவினர்கள் கூட உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வீட்டு தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. புதிய பரிமாணம் இன்று ஏற்படக்கூடும். ஆதாய பண வரவும் கண்டிப்பாக வரக்கூடும். தனுசு ராசினியர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் செயல்படுங்கள். தாராள பண செலவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணை சரியாக்கும். வீண் மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாருடைய பிரச்சனைகளும் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஒதுங்கி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். உறவினர்கள் வகையில் நன்மைகள் நடைபெறக்கூடும். நண்பரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக இனிமையாக நடக்க கொடுங்க. திருமண முயற்சிகளும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உடைய நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் சூழல் உருவாகும். ஆகையால் பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நிதானமாக எதிலும் இருந்தால் வெற்றி இருக்கும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று பெண்கள், நல்ல விஷயங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய தேவைகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். என்று எந்த ஒரு விஷயத்தையும் தலையிடாமல் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள். காதலை பொறுத்தவரைங்க கொஞ்சம் குழப்பம் இருக்கும். மனசுக்குள் நிம்மதி இருக்காது. கை கூடுமா கூடாது என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும். காதல நீங்க பதட்டம் மட்டும் பட வேண்டாம். என்று மாணவர்கள், கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு காண கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை சிரமம் இருக்கும். குழப்பம் வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடுங்க. என்று மாணவர்கள், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிகுந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், இந்த வியக்கும் செய்திகள் வீடு தேடி வரக்கூடுங்க. கனவுகள் கூட கண்டிப்பாக நனவாக கூடும். தாராள பணவரவும் இன்று ஏற்படக்கூடும். ஆதாய பணவரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். உடைய நல்ல பெயருக்கு கொஞ்சம் களங்கம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிடிவாத குணம் தயவு செய்து வேண்டாம். போராட்டம், வீண் பிரச்சனைகளை தலையீடுகள் செய்ய வேண்டியிருக்குங்க. பண பரிவர்த்தனை இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நல்லபடியாக உங்க வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். குடும்ப பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடக் கொடுங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம், நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். நல்லதொரு கனவுகள் வரக்கூடுங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்கும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லுங்க. என்று உங்களுக்கு நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. எதிலும் உங்களுக்கு திசை திருப்பம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இந்த சூழ்நிலைகள் ஓரளவு சாதகமாக இருக்கக்கூடும். உறவரிடம் நிதானத்தை பேசுவது மட்டும் ரொம்ப நல்லது. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். உடைய நல்ல பெயருக்கு கொஞ்சம் களங்கம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். உண்மை நேர்மை குணம் தவறாமல் இன்று எதிலும் பின்பற்றுவீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அளவான பணவரவுதான் கிடைக்க கொடுங்க. சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்காது. நிதானம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பண வரவு தாமதப்பட்டாலும் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. வீண் அலட்சியம் மட்டும் கழித்துக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் இருப்பது கண்டிப்பாக போக போகத்தான் சரியாகும். தெளிவை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க.
ஓரளவு எல்லாம் சுமூகமாக இருக்கக்கூடும். யாரையும் மதிக்க மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். இன்று ஓரளவு சந்தோஷமான நல்ல பலன்கள் ஏற்படும் நாளென்றே சொல்ல முடியுங்க. என்று பெண்கள் நிதானமாக இருக்க வேண்டும். காரியங்களை யோசித்து செய்ய வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. காதல் கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரியாக இருக்கும். காதல்ல நீங்க மனப்பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். கண்டிப்பாக ஒரு மாறுதல் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். படிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்று மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நல்லதொரு செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். போட்டி பொறாமைகள் கூட உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தாராள பணவரவும் இன்று ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. மன திருப்தி இன்று ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு தெளிவு பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம். சந்திராஷ்டம் இருக்கும் வரை கொஞ்சம் நீங்க பொறுமையாக இருங்கள். எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். சில பதட்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். பிடிவாதம் செய்து கொள்ள வேண்டாம். நிம்மதியான உறக்கம் ஏற்படுங்க. இருந்தாலும் குழப்பத்திற்கு நீங்களே காரணமாக இருக்கக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். இன்று மனோதைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் இல்லை. சூழ்நிலைகள் சாதகமாகத்தான் இருக்கும். இன்று முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. இன்று நீங்க மனப்பதட்டம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கின்றது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விட முடியும். கும்பம் ராசினியர்கள் இன்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். தெய்வீக சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். திறமையுடன் பணிகளில் ஈடுபடுவது ரொம்ப முக்கியம். பணிகள் ஓரளவு நிறைவேறக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கக்கூடும். அளவான பணவரவு கிடைக்க கொடுங்க. குறைந்த அளவில் இன்று பணவரவு இருக்கும். ஆனால் இருப்பதை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாமன் மைத்துனர் உதவிகரமாக நடந்து கொள்வார்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை இருக்கட்டும். மித வேகத்தை பின்பற்றுவது மிக நல்லது. கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். தூக்கம் வராமல் தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறிவிடும். நிம்மதியான உறக்கம் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் தொடர்பாக எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்டக்கூடிய சூழல் இருக்கும். பல நெருக்கலையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அனுபவ அறிவு பரிமளிக்க கொடுங்க. குழப்பங்கள் கண்டிப்பாக தீருங்க. காரிய தாமதம் ஏற்படக்கூடுங்க. வீண் பேச்சால் இன்று மன வருத்தம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று சுறுசுறுப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுகமான நித்திரையை அனுபவிப்பீர்கள். காரியங்களை ஓரளவு சிறப்பான முறையில் செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று போராட்டமான வாழ்க்கை இருந்தாலும் ஓரளவு நன்மைகளும் தேடித்தான் வர செய்கின்றது. காதல் திருப்தி இல்லாதது போல் இருக்கும். குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். காதல நீங்க பொறுமையாக இருப்பது மிக நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற அம்சம் இருக்கும். மாணவருக்கு எதிலும் நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பெரிய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று ஓரளவு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பண வரவும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. சந்தோஷத்திற்கெல்லாம் குறைவு இருக்காதுங்க.
சதயம் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஏற்ற மிகுந்த சூழல் உருவாகக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிலும் முன்னேற்றமான சூழல் இருக்கக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடுங்க. அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். சுகமான நித்திரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி இனிமையாக பேசி காரில் ஈடுபடுவீர்கள். சுகமான நித்திரை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றி கொடுக்குங்க. பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். யாரையும் விமர்சனமும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள், இன்று நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கலை ரசனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். நிறைவேறாத காரியத்தை எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். மீனம் ராசினியருக்கு திறமைகள் பளிச்சிடும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடும். குடும்ப வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதனை செய்து கொடுப்பீர்கள். பெரியவர்களுக்கு கூட என்ன வேண்டுமோ அதனை செய்து கொடுப்பீர்கள். என்று ஓரளவு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. இன்று மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்கீங்க. பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். இன்று கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உருவாக்கக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களுக்கு தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைய கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிறப்பாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி பெறக்கூடிய என்று இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கெல்லாம் நல்லதொரு முடிவு கட்டுவீர்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள். வழக்கு விவகாரங்களை வெற்றி காண்பீர்கள். திறமைகள் ஒரு பக்கம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. பெரிய மாற்றங்கள் இருக்காது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். சூழ்நிலை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கென்று மன திருப்தி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் தேடி வர கொடுங்க. என்று காதல் உங்களுக்கு குழப்பத்தையே கொண்டிருக்கும். காதல்ல தெளிவான முடிவெடுப்பது உங்க கையில் உள்ளது. காதல மட்டும் பதட்டம் தயவு செய்து வேண்டாம். ஓரளவு சிரமங்கள் விலகி செல்லுங்க. என்று காதலை பற்றி சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்கள் திட்டமிட்ட பணிகளை வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்கள் என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடினை வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி இன்று இனிமையாக பேசி எதிலும் ஈடுபட வேண்டிய சூழல் இருக்குங்க. காரியங்களை ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன பதட்டம் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. முயற்சி கூட கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். யதார்த்தமாக பேசி இன்று காரியம் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்பை மட்டும் இன்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கை குறைவுகளை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி நல்லவைகள் தேடி வரக்கூடும். காரியங்கள வெற்றி ஏற்படக்கூடும். மனமும் பதட்டமாக இருக்கக்கூடும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் வெளிப்படக்கூடுங்க. யாரையும் இன்று மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சுக்கள் பேச வேண்டாம். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள். வழக்கு விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ரேவதி இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. மனோ தைரியம் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.